ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரவணன் எதுவுமே யோசிக்காமல் நம்ம குமார் கிட்ட அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. இதை கேட்டு நம்ம குமாருக்கு பயங்கர சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடையே போய் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே சத்திவேலு, முத்துவேலு, வடிவு, மாறி, அப்பத்தா, நம்ம சுகன்யா, பழனின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர ஷாக்கில் என்ன சொல்கிற குமார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சத்தியமாக நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. சரவணனே என்கிட்ட வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காத, நானே என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னான். அதனால தான் நான் ஆசைப்பட்டதே அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் தான். அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே வாங்க அந்த வீட்டுக்கு போய் நம்ம பொண்ணு கேட்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம பழனிக்கு கோவம் வந்து, இங்கே பாருடா, கூறுக்கட்டத்தனமாக இப்படி பேசிக்கிட்டு இருக்காதடா. உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்து பத்திரிக்கைலாம் அடித்து பத்திரிக்கைலாம் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. நாளன்னைக்கு உனக்கு கல்யாணம். இப்படி இந்த நிலைமையில எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது? முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்து அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க சித்தப்பா, எனக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்ற பட்சத்தில் தான் இப்படி ஒரு பொண்ணை பார்த்து எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஆனால் இப்போது எனக்கு அரசியை கிடைக்கும் போது நான் எதுக்காக இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்? என்னால் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. எனக்கு அரசியை பொண்ணு கேட்டு எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், இருடா, நான் அந்த வீட்டில் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு பயங்கர கோவத்தோட இப்போ பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க. பாண்டியன் வீட்டில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கோவமா வந்த நம்ம பழனி, சரவணா, என்னடா சரவணா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கோவமா கேட்கவும், என்ன மாமா, என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ கோவமா வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா, அந்த குமார் பையன்கிட்ட நீ அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேடா, எதுக்குடா சொன்ன அப்படின்னு சொல்லி கோவமா கேட்கவும், இதை கேட்ட நம்ம சரவணன் பயங்கர ஷாக்ல அப்படியே எழுந்து நிற்கிறாரு. அங்க இருக்கிறவங்களும் பயங்கர டென்ஷன்லையும் அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்துலையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடா சொல்ற, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ, எனக்கு ஒன்றும் புரியலடா பழனி அப்படின்னு கோமதி கேட்கவும், ஆமாக்கா, இவன் தான் போய் குமார்கிட்ட அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக் அரசி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குமார் இருந்துட்டு, இப்போ வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவும், நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருடா, இந்த கல்யாணத்தில் அதாவது அந்த குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணியிருக்கான் இல்லையா, அதனால அந்த கஷ்டத்தை அவன் நீயும் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பானே தவிர அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க மாட்டான். நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல வேலையை பாரு போய் அப்படின்னு சொல்லவும், இல்லை பெரியப்பா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 3 டைம் என்கிட்ட சொன்னான், என்ன கண்டிப்பா நான் அரசிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு, வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாரு சத்தி, முத்து, அவன் தான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதனால நம்ம எல்லாரும் போய் கேட்டு பார்ப்போமே. ஒரு தடவை கேட்டால் அரசியை நமக்கு இந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுத்தா நமக்கும் நல்லது தானே. இப்படி முறை இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்களேன்னு ஊர் முழுக்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பேசுறதாவது நிறுத்துவாங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அப்பத்தா எல்லார் மனசையும் மாற்றி இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசு இருந்துட்டு நம்ம சரவணன் கிட்ட போயிட்டு, என்ன நினச்சி இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னு நீங்கள் சொன்னீங்களா, அந்த பொறுக்கிக்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா என்ன நினச்சி நான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருமா அரசி, என்னை மன்னிச்சிருமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ஏதோ கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் இப்படியெல்லாம் பேசிட்டு வந்துட்டோமா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இங்கே பாருங்கண்ணே, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து அதாவது முத்துவேல் வீட்டுல இருந்து எல்லாருமே வராங்க. வந்த உடனே, என்ன சரவணா, வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டியா, அரசி எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க ஒத்துக்கிட்டாங்களா, என்னத்த மாமா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசவும், இதை கேட்டு நம்ம அரசுக்கு இருந்துட்டு பயங்கர கோவம் வந்து, அடைச்சி நிறுத்துடா, எப்படிடா உன்னால இப்படி கேவலமா வந்து கேட்க முடியுது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் இல்லைன்னு உன்கிட்டயே நான் மூஞ்சில் அடித்த மாதிரி எத்தனையோ முறை சொல்லியிருக்கல, வெக்கம் கெட்டு போய் திரும்ப வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க, என்னோட அண்ணன் தான் ஏதோ கோவத்தில் அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா நீயும் பல்ல இழிச்சுக்கிட்டு வந்துருவியா, அசிங்கமா இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு அரசி, ஏன் அரசி இவ்வளோ கோவமாக பேசுகிற, உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துப்பேன்,
நான் உன்னை கொடுமைலாம் படுத்த மாட்டேன். உனக்கு பண்ண பாவத்துக்கு நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்படுற அரசி, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அரசி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடைச்சி நிறுத்து, இங்கே பாருங்கப்பா, இப்படி ஒரு பொறுக்கியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அரசி, என்ன நீ நீ உயிருக்கு உயிராக நேசிச்சதானே, அந்த நேசிப்பெல்லாம் உன் மனசில் இருக்குன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு காதல் எங்கேயுமே போகாது, உன் மனசுக்குள்ளே தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நீ என்னை லவ் பண்ணுறதானே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அப்படியே குமார ஒரே ஒரு அறை அப்படியே பல்லான்னு ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம குமாருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் சக்திவேல் இருந்துட்டு, ஏய் என்னோட பையனை எதுக்காக அடிச்ச, யார் பையனை யார் அடிக்கிறது, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டத்துக்கு வரவும், அடிச்சு நிறுத்துங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, உங்கள் பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டீங்களே, அதுக்கப்புறமும் உங்கள் பையன் பேச்சு கேட்டுன்னு இப்படி சின்ன பிள்ளைத்தனமா இந்த வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா, உன்கிட்ட நான் அப்போவே சொன்னேன்ல, இந்த பரதேசி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு, இந்த பரதேசி வீட்டில் இருந்தால் உனக்கு பொண்ணு வேணும், ஏன்டா இப்படி புத்தி கெட்டு போய் இருக்க நீ, இப்போ பார்த்தியா எல்லாரும் முன்னாடியும் வச்சு உன்னை அசிங்கப்படுத்தி அடிச்சிட்டா, இப்படி ஒரு பொண்ணு உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா அரசி ஏதோ கோவமாக இருக்காப்பா, இங்கே பாரு அரசி, உங்கள் அண்ணன் தான் உனக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னான், அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கலான்னு வந்தேன். என்ன அரசி, என் மனசில் உன்னை எப்படி வெளியே துரத்துறதுன்னு தெரியாமல் நானே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு உங்கள் அண்ணனே ஒரு வழியை வகுக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்கள் அண்ணனே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது எப்படி அரசி, இங்கே பாரு அரசி, நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான் மாமா, இங்கே பாருங்க மாமா, அத்தை நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் காலில் விழுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சக்திவேலுக்கு, டே பரதேசி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்கு உனக்கு கல்யாணம் நடக்காமல் சன்னியாசேவே இருக்கலாம்டா, அந்த பரதேசி காலெல்லாம் போய் விழுறியடா, ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க, உன்னெல்லாம் என்னோட புள்ளியான நினைக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குதுடா, இங்கே பாருடா, இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்காத, முதல்ல வா, உனக்கு நான் ரெடி பண்ண பொண்ணோடு தான் கல்யாணம் நடக்கும், நீ அந்த பொண்ணு கூட மட்டும்தான் வாழணும், முதல்ல வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே பாருங்கப்பா, என்னால் இனிமேல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா, நான் அரசியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு அரசி தான் வேணும், எனக்கு இனிமேல் அரசியை தவிர வேறு யாரும் வேண்டாப்பா அப்படின்னு பிடிவாதமாக அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்ன சரவணா இது உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்த நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா இங்கே பாருங்கப்பா, அந்த குடும்பத்தில் நான் ஒருத்தன் போய் கஷ்டப்படுறது பத்தாதாப்பா, இன்னொருத்தனும் அந்த குடும்பத்துக்கு போய் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும்ப்பா, நான் பட்ட வேதனையும் வலியும் இன்னொருத்தரை அனுபவிக்க கூடாதுன்னு நினச்சப்பா, அதுக்காக நீ உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை நாசம் பண்ணுவியா, உன் தங்கச்சிக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லைப்பா, நான் யோசிக்காம தான் இவ்வளோ பெரிய விஷயத்தையும் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, இங்கே பாரு குமார், நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்காதன்னு நான் இப்போவும் சொல்லுவேன், ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே சரி கிடையாது, அவங்க ரொம்ப 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 மோசமானவங்க, அவங்க குடும்பத்தில் நீ வாக்கப்பட்டு போனால் கண்டிப்பாக நீ நிம்மதி இழந்து தூக்கத்தை இழந்து தான் இருக்கணும், அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்ககிட்ட நான் வந்து பேசினேன், ஆனால் இப்போ இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்து நிற்கணும் சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை குமார், என்னை மன்னிச்சிரு, நான் அரசியை கேட்காம உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னது மிகப்பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ நீ அதையே கேளு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே பயங்கர கோவமாகவும் ஆவேசமாகவும், இங்கே பாரு சரவணா, நீ தானே சொன்ன, நீ தான் அரசி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்ன, உன்னால தானே என் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுருந்த ஆசையெல்லாம் நான் வெளியே கொண்டு வந்து என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் மனசையும் மாற்றி காலில் விழுந்து கையில் விழுந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், இப்போது நீ என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற, என்னால் முடியவே முடியாது, நீ உன் தங்கச்சியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் ஆகணும், நீ கொடுத்த வாக்கை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமாக பாண்டியன் இருந்துட்டு, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கியா, நீயே பொறுக்கி பித்தலாட்டம் பண்ணிட்டு தெரியுற, அதுக்கப்புறம் இப்போ வந்து நீ கொடுத்த வாக்கை மீறக்கூடாது, எனக்கு அந்த வாக்கை நிறைவேற்றி வையின்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா, உனக்கு அசிங்கமாக இல்லை, இங்கே பாரு, உன்ன மாதிரி ஒரு பொறுக்கிக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருடா,
என்னோட தங்கச்சியோட வாழ்க்கைனா உனக்கு அவ்வளோ இலக்கரமாக போச்சா? என் தங்கச்சி என்னடா பாவம் பண்ணா? என் தங்கச்சி ரொம்ப பாவம்டா. உன்னை மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணிட்டோமேன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காடாவ. இங்கே பாரு, முதல்ல இங்கேருந்து கிளம்பிடு, இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லவும் நம்ம முத்துவேல இருந்துட்டு, இங்கே பாரு பாண்டியா, இங்கே குமார் பேச்சை கேட்டுட்டு நாங்கள் எல்லாருமே இங்கே வந்தது மிகப்பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நான் உங்களெல்லாம் எதுவுமே சொல்ல கிடையாது. ஆனால் சின்ன பிள்ளைத்தனமா இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது தான் என்னால் தாங்கவே முடியல. என்னோட பொண்ணோட மனசை மாற்றி எப்படியாவது அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதாவது பழி வாங்கணும்னு எண்ணத்தோடு தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால் முதல்ல எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னால் தான்ப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் என்னால் தான், ஏதோ நான் புத்தி கெட்டு போய் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் போய் ஏதாவது குமார்கிட்ட நான் இப்படியெல்லாம் சொல்லியிருக்க கூடாதுப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே அடிச்சு, சரவணா நீ என் கூட பேசாத சரவணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சரவணன் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேல இருந்துட்டு, இங்கே பாரு சத்தி, ஏதோ நடந்து போச்சு, இனிமேல் நடந்ததை பற்றி யோசிக்காமல் இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்கே பாருங்கண்ணே, நம்மள கூப்பிட்டோம், இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே என்னோட பையன் மனசில் ஆசையை வளர்த்து இப்போ இந்த கல்யாணமே வேண்டான்ற அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. என் பையனுக்கு கல்யாணமே நடக்கக்கூட, சன்னியாசியாக இருக்கணும், ஒத்த மனுஷனாக இருக்கணுன்றதுக்காக தானே இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பிளானை போட்டு இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களை நான் சும்மாவே விட மாட்டேனே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சத்தி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சத்தி, ஏதோ அந்த பையனுக்கு பட்ட கஷ்டத்தை குமாரும் படக்கூடாதுன்னு நினச்சி தான் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கானே தவிர அந்த பையன் மனசுலையும் எதுவும் இல்லை, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி இப்போது கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவமாக சரவணனை போய் அப்படியே பலார்னு 2 அடி அடிக்கிறாங்க. என்னடா புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணி வச்சுருக்க? இங்கே பாரு சரவணா, உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கைனா உனக்கு அவ்வளோ இலக்காரமாக போயிடுச்சா? நீ சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக உன் தங்கச்சியோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ கடவுளே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கவே கூடாதுதான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், நம்ம கோமதி இருந்துட்டு, சரவணா இங்க பாரு சரவணா, நீ எவ்வளவு மனசு வெறுத்து போயிருந்தா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா, நீ எவ்வளவு வேதனையை அனுபவிச்சிருந்தா, நீ இப்படியெல்லாம் பேசியிருப்ப. இங்க பாருடா, உன் மனசில் இருக்கிற கஷ்டம் எல்லாமே புரியுது. அவன் கேடு கட்டுவன் பொறுக்கின்னு தெரிஞ்சும் அவனுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற பத்தியா அந்த மனசு தான். ஆனால் நீ அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க கூடாது சரவணா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா இங்கே பாருங்கம்மா, சத்தியமாக நான் இப்படி சொல்லணும்னு நல்லா நினைக்கலாமா, ஏதோ ஒரு நினப்பில் சொல்லிட்டு வந்துட்டேம்மா, அதெல்லாம் தப்புதாம்மா. அரிசிமா என்னை மன்னிச்சிருமா, நான் இப்படி ஒரு வார்த்தையை நான் விட்டுருக்க கூடாது தான், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும், போங்கண்ணே நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் என் கூட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஐயோ கடவுளே, என்னால் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, இனிமேல் நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னு பயங்கர அழுகையோடு பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே அப்படின்னு நம்ம சரவணன்கிட்ட சொல்லவும், இங்கே பாரு செந்தில், நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலை செந்தில், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை யாரும் மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கவே கூடாது, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கீங்கண்ணே அப்படின்னு பயங்கர கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சரவணன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருடா சரவணா, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. எதனால் தெரியுமா, நீ பட்ட கஷ்டத்தை இன்னொருத்தர் படக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த குடும்பத்தில் அவங்களோட அம்மா மட்டும்தான் ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் மயிலும் சரி, மயிலோட தங்கச்சியும் சரி, 2 பேருமே ரொம்ப நல்ல பொண்ணுங்க தான். இப்போ பாரு, தங்கமயிலும் ரொம்ப நல்ல பொண்ணாக திருந்திட்டா. அவளுக்கு அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டதுனால தான் அவளோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிப்போச்சு.
ஆனால் இப்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா உண்மையும் என்னோட அண்ணனுக்கும் சரி அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி தெரிஞ்சு தானே இப்போ பொண்ணை கட்டுறாங்க. இதுக்கு மேலே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பொய்யை சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அவங்க இனிமேல் எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை நல்லா தான் இருக்க போகுது. நீ யாரையும் நினச்சி கவலைப்பட தேவை கிடையாது. ஏன்டா இப்படியெல்லாம் நீ இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா, என்னால் தாங்க முடியலம்மா, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொன்றா தோணிக்கிட்டு எதுக்குடா உயிரோட வாழ்கிறோம், செத்துடலான்னு தோணுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அது மீனா இருந்துட்டு, என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அத்தை சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல மனசு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை. அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்கிறது மிகப்பெரிய தப்பு மாமா. நீங்கள் நடந்ததெல்லாம் விட்டு தள்ளிட்டு இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும் யோசிங்க. எதுக்காக கண்டதையும் யோசித்து நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி கஷ்டப்படணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு பயங்கரமாக ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவும், நம்ம மாறி இருந்துட்டு, இங்கே பாரு குமார், என்னாச்சு குமார், காலையிலேருந்து ஒரு வாய் கூட சாப்பிடவே கிடையாது, வாடா ஒரு வாயாவது சாப்பிடுவேன் அப்படின்னு கூப்பிடுவோம். இங்கே பாருங்கம்மா, என்னை யாரும் கூப்பிடாதீங்க, எனக்கு சாப்பாடும் வேண்டாம் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கவும், இங்கே பாருடா குமார், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நாங்கள் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கம்மா, எனக்கு அரசி என்ன ரொம்ப பிடிக்குமா, அரசிக்கு பண்ண துரோகத்துக்கு அவளுக்கு பிரயாச்சித்தம் பண்ணுறதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராணி மாதிரி பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேம்மா. ஆனால் அது யாருமே என்னை புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. நான் பண்ண ஒரு சில தப்பால் என்னோடய வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாக இருக்குதுமா. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கூட என்னால் வாழ முடியலையம்மா. ஐயோ கடவுளே, நான் எதுக்காக உயிரோடு வாழணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புலம்பிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கவும், இங்கே பாரு சரவணா, நீ இப்படி இருக்கிறத என்னால் பார்க்க முடியல சரவணா, இப்படியெல்லாம் இருக்காதடா அப்படின்னு சொல்லி நம்ம யாரே நம்ம மாறி இருந்துட்டு அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, நீங்களாவது அப்பா கிட்டேயும் பெரியப்பா கிட்டேயும் போய் பேசுகிறீங்களாம்மா, எனக்காக அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கேட்குறீங்களாம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, அது நடந்தால் நானே போய் சொல்ல மாட்டேனாடா, நடக்காத ஒரு காரியத்தை பற்றி நம்ம எதுக்கு யோசித்து நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டோம். இங்கே பாருடா, அதை பற்றி யோசிக்காமல் நீ இப்போது ரெடி பண்ணியிருக்க கல்யாணத்துக்கு ரெடி ஆகுடா. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன், எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மாறி இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இங்கே பாருடா, இப்படியெல்லாம் சொல்லாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இங்கே பாருங்கம்மா, இந்த கல்யாணத்துக்கு எனக்கு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இங்கே யாருமே கேட்க மாட்டீங்களே, நான் பொண்ணு வீட்டுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, இங்கே பாருங்கள், எனக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காதுங்க, எனக்கு உங்கள் பொண்ணை பிடிக்கல, எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமும் கிடையாது, அதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்தால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா இருக்காது, என்னோட வாழ்க்கையும் நல்லா இருக்காது, அதனால் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. தம்பி ஒரு நிமிஷம் ஃபோனை வைக்காதீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் குமார் வந்துட்டு ஃபோனை வச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கம் வந்துட்டு பாக்கியம் என்னாச்சு பாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரியா, மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க மாட்டேன், நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே, ஊர் முழுக்க பத்திரிக்கையை வச்சுட்டனே, இப்போ என் பொண்ணோட கல்யாணம் நின்றா என்ன ஆகுறது, ஐயோ அதை யோசிச்சு கூட என்னால் பார்க்கவே முடியல, என்னையா பிரச்சனையாக இருக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே தெரியலையே தங்கமயிலு, நீ ஏதாவது பண்ணியாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பொறுக்கிக்கே நம்ம என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணணும், அவனுக்கே இவ்வளோ இருக்குதுன்னா என் தங்கச்சியே நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, நீயும் போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லவும், என்னடி பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாருடி, இந்த கல்யாணம் மட்டும் நீண்டா எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வரும்னு உனக்கு தெரியுமாடி, நான் எத்தனையோ இடத்துல சொல்லி பெருமை வேற பீத்திக்கிட்டு இருந்தேன், இங்கே பாருடி, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும், இந்த கல்யாணம் நடக்கலைன்னா அந்த வீட்டில் இருக்கிற யாருமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் ஆவேசமாகவும் இப்போ நம்ம
சத்திவேல் வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. வாயா, என்ன ஏதுன்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு பயங்கர கோபத்தோட கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குமாருக்கு கிட்ட எல்லாருமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ குமார், இனிமே நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஊர் முழுக்க பத்திரிக்கை அடித்து கூப்பிட்டாச்சு, நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஊரே கூட்டிட்டோம் அப்படின்றதுக்காக விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ண முடியாது. விருப்பம் இல்லைன்னா நீ முதலே சொல்லியிருக்கணும். இப்போ எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னா எப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல இருந்துட்டு, என்ன சத்தி இதெல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இங்கே பாரு சத்தி, நான் ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் பேச்சை ஏதோ கேட்காம இப்போ உங்கள் பையனுக்கே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக கத்திக்கிட்டு இருக்கவும், நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் அங்கே போய் நிற்கிறாங்க. நின்ற உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்ன சம்மந்தி சொன்னீங்க? இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லையா? ஏன் விருப்பம் இல்லை? விருப்பம் இருக்கிறதுனால தானே நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இங்கே பாருங்க, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா கண்டிப்பாக இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்க, இந்த கல்யாணம் நடக்காது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன பண்ணுவீங்க? இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை. நான் அரசியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எனக்கு அரசி மேலே தான் விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம குமார் வந்துட்டு பயங்கர கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் குடும்பத்தை பார்த்தா இளிச்சுவாய் குடும்பம் மாதிரி தெரியுதா? இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட என்கிட்ட அப்படின்னு எல்லார்கிட்டேயும் வாக்கு கொடுத்துருக்கீங்க. என் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. இப்போது எப்படிங்க உங்கள் பையன் இப்படியெல்லாம் பேசலாம்? எப்படிங்க பேசலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, என் பையன்கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன் அப்படின்னு கோபமா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்க, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலை, நான் இங்கே நடக்கிறதே வேற. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன், கோர்ட்டுக்கு போவேன், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஜெயிலில் அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம மாறி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் கல்யாணமே நடக்கலை, நீங்கள் பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் தான் குமார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ளே நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் முதல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சுடர் இருந்துட்டு, அப்பாவும் அம்மாவும் அந்த வீட்டுக்கு போய் சண்டை தான் போடுவாங்க அப்படின்னு நம்ம தங்கமயிலும் சுடரும் இப்போ சத்திவேலோட வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அங்க நம்ம பாக்கியம் பயங்கர கோபத்தோடையும் ஆவேசத்தோடையும் சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு பதறி உள்ள ஓடுறாங்க. ஓடி போய்மா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இங்கே பாருமா, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே கோபமாகவும் ஆவேசமாகவும், என்னடி எதுக்காகடி நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, என்னை கல்யாணம் பண்ணிக்க அவங்களுக்கே விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காகமா அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி கெஞ்சுற வேலையை விட்டுட்டு வாமா வீட்டுக்கு போகலாம். எனக்கும் இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை. என்னை பிளாக்மெயில் பண்ணி தானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்ச நீ. இப்போ இந்த கல்யாணத்துல அவங்களுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. இனிமே என்னோட படிப்பை நான் என்னோட படிக்கிற வேலையை பார்க்குறேன். நான் படித்து நல்ல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நான் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். திரும்ப திரும்ப இந்த கல்யாணத்தை பற்றி பேசினேன், அவ்வளோதான் உனக்கு தெரிஞ்சுக்கோ, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அப்பதான் இருந்துட்டு, என்னடி நடந்துக்கிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அது முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம குமார் இருந்துட்டு, இங்க பாருங்க பார்த்தா, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நான் அரசியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அரசியை எப்படியாவது மனசை மாற்றி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு முத்துவேல் கிட்ட போயிட்டு,
முத்து என்ன முத்து இங்க என்ன முத்து நடந்துக்கிட்டு இருக்கு இங்க பாருங்க அத்தா, நான் ஏற்கனவே சத்துக்கிட்ட சொன்னேன் இந்த கல்யாணம் ஏற்பட பண்ணும் போதே இந்த கல்யாணம் இந்த சம்மந்தம் வேண்டான்னு. ஆனா எதுவுமே என்னோட பேச்சு கேட்காம இப்படி பண்ணதுக்கு அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். பாருங்க அவன் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலான்னு நினைக்கிறான். அவன் எதுவுமே நினைக்காம அவங்க சொல்றத மட்டும் கேட்டுக்கிட்டு எப்படி நின்றுக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப கோபமா வருது அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்துல பேசிக்கிட்டு இருக்கவும் இந்த பக்கம் நம்ம அரசு இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து கார்த்திகேயன் மெசேஜ் பண்றாரு, ஏங்க எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணவும் நம்ம அரசுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. வந்த உடனே இங்க பாருங்க, நேரம் கிட்ட நேரத்துல எனக்கு எதுக்காக மெசேஜ் பண்றீங்க, முதல்ல எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்றதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு கோவமா மெசேஜ் போட்டுடுறாங்க. இதை கேட்ட கார்த்தியனுக்கு ரொம்பவே வருத்தமாயிருது. இனி வர எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்